டென்மார்க் பணியகம் அப்படின்றதுதான் நீங்க குழப்பிக் கொண்டு தெரிஞ்சவர். கலைநேசன் வேலும் மயிலம் அப்படின்றவர் வந்து என்ன செய்தார், சித்தப்பா மனசுல இல்லாத ஆட்கள் அவ்வளவு பேருமே இந்த காமுலி ஆனந்தன் அப்படின்றவர் வந்து நக்கல் அடிச்சிருந்தார். அப்படி இருந்தும் மக்கள் வராததுக்கான காரணம் முக்கியமா வந்து அச்சுறுத்தல். தங்களோட பிள்ளைகளுக்கும் தங்களுக்கும் ஏதாவது ஆபத்து வருமோ அப்படின்றது திவாகரன் அவர்கள் வந்து என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்தில் புலிக்கொடி ஏற்றப்படவில்லை, நானும் ஒதுங்கிக் கொள்றதா தான் நல்ல வியாபாரம். வணக்கம் அன்பான உறவுகளே, உங்களோடு இணைவதில் மன மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர் மதிப்பிற்குரிய மனோகரன் கார்த்திக் அவர்கள். வணக்கம். 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 உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, கடந்த 18ஆம் தேதி தேசிய தலைவர் அவர்களுக்கு வீர வணக்க அஞ்சலியை நீங்கள் செலுத்தியிருந்தீர்கள். இதற்கான காரணம் என்ன? இந்த கேள்விக்கு பல தடவை நீங்கள் பல ஊடகங்களில் பதில் அளித்தீர்கள். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி ஒரு முழுமை பெற வேண்டும் என்பதற்காக இந்த கேள்வி சுருக்கமாக அந்த பதில். வீட்டிற்குள் மட்டும் செய்து கொண்டிருந்தது வந்து இப்ப பொது வெளியில நாங்க செய்ய வேண்டிய சூழ்நிலையில 2023ஆம் ஆண்டுல இருந்து நாங்க தள்ளப்பட்டோம். காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப போலியான மோசடி நபர்கள் உருவாக்குனது, அடுத்தது வந்து சித்தப்பாட பெயரை பயன்படுத்தி பலரும் வந்து தங்களோட வாழ்வை வளப்படுத்தி கொள்ள நினைக்கிறது, அவர் இருக்கிறார் அப்படின்ற நம்பிக்கையை விதைச்சு மக்களை மோசடி செய்யறது, இப்படியான விஷயங்கள், அதாவது அவர் இந்த வாழ்க்கை வரலாற்றையும் பிழையா பதிவு செய்ய வெளிக்கிட்டது, இப்படியான விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் ஐயா இதை முன்னெடுத்தவர். அதை செய்தும் முடிச்சிட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எத்தனையாம் ஆண்டிலிருந்து நீங்கள் வீட்டுக்குள் இந்த நிகழ்வை செய்து வந்தீர்கள்? நாங்க 2010 இருந்து அவையோட தேதிகள் எங்கள்கிட்ட இல்லாததால வந்து அவைகளுக்கு குடும்பமா நாங்க செய்து கொண்டு வந்த நாங்க அப்பப்பா அம்மாக்கு தேதிகள் இருக்கிறதால வந்து அதுக்கு அவையோட வந்து அம்மா வந்து அந்த திதி அதெல்லாம் பார்த்து செய்வா. இவைகளுக்கு வந்து குடும்பமா செய்து கொண்டு வந்த நாங்க. நீங்கள் செய்த வீர வணக்க அஞ்சலி நிகழ்வு ஏற்பாட்டில் ஏற்பட்ட குழப்பங்கள் என்ன? காரணம் என்னவென்றால், அந்த 18ஆம் தேதி காலை 10 மணிக்குத்தான் அந்த இந்த இடத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற போகிறது என்ற முகவரி பலருக்கு பகிரப்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த நிகழ்வு நாங்க செய்ய போறோம் அப்படி என்று சொன்ன உடனே வந்து மண்டபம் வந்து நான் ஒரு 4 மண்டபங்கள் வந்து பதிவுல வச்சிருந்தேன். நான் அதுல ஒரு மண்டபத்தை வந்து அதாவது பிழையான ஒரு முகவரியை நான் கொடுத்திருந்தேன். அதாவது எங்களுடைய பழைய பாடசாலையோட நுழைவாயில் இந்த முகவரியத்தை நான் கொடுத்திருந்தேன். நான் அதை வச்சு இவியல் அந்த மண்டபம் எதுவா இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த மண்டபத்துக்குள்ள அவைகளுக்கு எல்லாருக்கும் வந்து மின்னஞ்சல், தொலைபேசி அதன் மூலமா எடுத்து இந்த நிகழ்வை வந்து நிறுத்துமாறு வந்து அதாவது மொட்டை கடுதாசி என்று சொல்லலாம், என பெயர்கள் முகவரிகள் இல்லாமத்தான் அது எல்லாமே வந்தது, அல்லது ஃபேக்கான ஐடிக்கள் மூலமா தான் மின்னஞ்சல்கள் எல்லாம் வந்தது. வந்து அதாவது நிறுத்தி விடுமாறு கேட்டுக்கொண்டவை. அப்படி அவைகளுக்கான குழப்பங்களை கொடுத்து கொண்டிருந்தவை. அதுவும் வந்து நான் 3ஆம் தேதி மே மாசத்தோட அந்த மண்டபம் இல்லாத போலதான் நான் பதிவும் செய்து வச்சிருந்தேன். அதாவது 14 நாளைக்கு முன்னுக்கு வந்து நாங்க மண்டபத்தை வேணாம் என்று சொன்னோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான பணம் கட்ட தேவையில்லை. அதோட சின்ன ஒரு மண்டபம், ஒரு 100 பேர் அவ்வளவுதான் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தை தான் நான் அவைகளுக்கு அறிவிச்சிருந்தேன். அதவே குழப்பம் செய்து கொண்டு இருந்தவை. அதுக்கு பிறகு இந்த மண்டபத்தை நான் எடுக்கிற பொழுதே வந்து இந்த மண்டபம் வந்து என்ன நிகழ்வு அப்படின்றத எல்லாத்தையுமே அவைகளுக்கு விளங்கப்படுத்தி காவல்துறையிட்ட வந்து முழுமையான அதாவது அவைகள்கிட்ட வந்து இதற்கான கடிதங்கள் எல்லாம் நான் எடுத்துட்டேன், அதாவது அனுமதி எடுத்துட்டேன். அதுக்கு பிறகுதான் நான் மண்டபத்தையும் பதிஞ்சினான். மண்டபத்திற்கும் தெரியும் என்னத்திற்காக அந்த மண்டபம் பாவிக்கப்பட போகுது அப்படின்றத எல்லா விஷயங்களையும் ஏமாத்தாம உண்மையெல்லாம் சொல்லித்தான் எடுத்தது அந்த மண்டபம். அதனால அந்த மண்டபத்தின் பெயரை வந்து கடைசி வரைக்கும் நான் குறிப்பிட இல்லை. அப்ப அவையில என்ன செய்துச்சு நம்ம அப்படின்னு சொன்னா, நாங்க நேர்காணல்ல வந்து எத்தனை பேரும் வரலாம், 1000 பேர் வரலாம் அப்படின்னு எல்லாம் நாங்க சொல்றதை வச்சுக்கொண்டு நாங்க இருந்த நகரத்துல வந்து அந்த வயலே அப்படின்ற நகர்ல உள்ள 1000 பேருக்கு மேல இருக்கிற எல்லா வித மண்டபங்களுக்கும் வந்து மின்னஞ்சல் அனுப்பினவை. இப்படி உங்களுடைய மண்டபத்துல வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடக்க இருக்கு, அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற உங்களுடைய அந்த வேலை செய்யற ஆட்கள் எல்லாருக்கும் வந்து ஏதாவது அசம்பாவிதம் நடக்கக்கூடும், அங்கு வர குழந்தைகள் உள்ள குடும்பங்களுக்கும் அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு அதாவது எங்கேன்னு அவ கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா இடத்துக்கும் அவ இமெயில் அதாவது மின்னஞ்சல் அனுப்பி இருந்தவ. அதையும் வந்து எங்கள்கிட்ட அந்த விஷயம் வந்த உடனே அப்ப நாங்க சொன்னோம், சரி ஓகே, இதுக்கான எந்த ஒரு விதமான பதிலும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த இதை குழப்பறாக்கள், அதாவது இங்க டென்மார்க் பணியகம் அப்படின்றதுதான் இங்க குழப்பிக் கொண்டு தெரிஞ்சவ அந்த நேரத்துல. அப்ப அவையல் வந்து என்னன்னு சொன்னா, இப்ப இரவுல மட்டும் வவ்வால்கள் மாதிரி தான் அவையல் வேலை செய்யறது வழக்கம். அதாவது வெளிச்சத்துல வந்து வர மாட்டோம், இரவுகள்ல மட்டும்தான் போய் ஏதாவது செய்துட்டு வருவேணும். அதுக்காக வந்து அந்த மண்டபத்தின் பெயரை முதல் நாள் அறிவிச்சு அந்த மண்டபத்துக்கு கொண்டு போய் பெயிண்டை ஊத்துறதோ அல்லது கழிவு எண்ணெய்களை ஊத்துறதோ இப்படியான வேலைகளை செய்து, அல்லது அங்க இருக்கிற
ஏதாவது அலாமுகளை உடைச்சு விடுறதோ அப்படியான விஷயங்களை செய்திருவினம் அப்படின்றதுக்காகத்தான் அதாவது கொஞ்சம் ஜனம் நடமாட்டம் துவங்கி எல்லாரும் நடைபயணம் அந்த மாதிரி எல்லாம் செய்ய துவங்குற நடைப்பயிற்சி எல்லாம் செய்ய துவங்குற அந்த நேரத்துக்கு பிறகு கொஞ்சம் கொடுத்தோம் என்று சொன்னா இவைகளோட போக மாட்டோம் அப்படின்றதுக்காகத்தான் கொடுக்கப்பட்டது அந்த நேரம். அதே மாதிரி வந்து நாங்க என்ன மாதிரி அதை முடிவு செய்திருந்தாங்களோ அதே மாதிரி நடந்தது. நீங்கள் குறிப்பிட்ட மின்னஞ்சல்கள் குழப்பக்கூடியவர்கள் சொல்லி இது டென்மார்க்கில் இருந்து செய்தார்களா அல்லது வேறு நாடுகளில் இருந்து செய்தார்களா? டென்மார்க்கில் பணியகம் என்ற ஒரு குறிப்பிட்டிருக்கிறார்கள். யார் அவர்கள் அந்த கூடுதலாக? டென்மார்க்ல இருக்கிற விடுதலை புலிகள் அப்படின்னு சொல்லி இயக்கம் அப்படின்னு சொல்லி பணியகம் பணிமனை அப்படின்னு சொல்லி இருக்குத்தானே, அதுதான் இங்க குழப்பது. அதாவது என்னன்னு சொன்னா அதுக்கான தலைவர் இங்க கலைநேசன் வேலும் மயிலும் அப்படின்றவர் வந்து என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா வைபர் வாட்ஸ்அப் மூலமா வந்து இந்த நிகழ்வுக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட துவங்கிட்டார். அதாவது எங்களுடைய ஐயா தன்னுடைய தம்பிக்கு செய்யறத வந்து தடுக்கிறதுக்கான உரிமை அவருக்கு இல்லை. அவரும் என்ன மாதிரி இந்த நாட்டிற்கு வந்த ஒரு ஆளே ஒழிய அவர் ஒரு போராளியும் இல்லை, பயிற்சி எடுத்தவரும் இல்லை, அவர் வந்து எந்த விதமான ஒரு பெரிய ஒரு ஆளும் இல்லை. இங்கே அவரை நாங்க தெரிவு செய்யவும் இல்லை. அதாவது நாங்க அவரை ஓட் பண்ணி அவரை எங்களுக்கு தலைவரா நாங்க ஓட் பண்ணி தெரிவு செய்யவும் இல்லை. அவர் என்ன சொல்றது, சித்தப்பாவின் பெயரை வச்சு இவ்வளவு காலம் தங்களுடைய வாழ்வை வளப்படுத்தி கொண்ட ஆக்களே இப்ப என்ன செய்துச்சு நம்ம அப்படின்னு சொன்னா அவருக்கான ஒரு வீர வணக்க நிகழ்வு நடக்கிறத தடுத்துட்டு இங்க இருந்து மக்களை எல்லாம் கொப்பனைங்கனுக்கு கூட்டி கொண்டு போய் அங்க வச்சு வி வாண்ட் தமிழ் ஈழம், அவர் லீடர் பிரபாகரன் அப்படின்ற அவருக்குத்தான் இங்க வீர வணக்க நிகழ்வு நடக்குது. அப்ப அது கூட தெரியாம இங்க இருந்து அங்க போய் அங்க எனக்கு விளங்கல அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற ஆக்கள் கத்தி இருக்கணும் வி வாண்ட் தமிழீழம், அவர் லீடர் கலைநேசன் அப்படின்னு சொல்லி. பிரபாகரன் அவைகளுக்கு தலைவரா இருந்திருந்தா அவைகள் அங்க போயிருக்கவே மாட்டோம். இங்க வந்து கட்டாயம் அவைகளுக்கு அவருக்கான அஞ்சலியை செலுத்தி இருப்பினும். நீங்கள் நடத்திய இந்த வீர வணக்க போலீஸ் பாதுகாப்பு தரப்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது நீங்களாக கூறினீர்களா அல்லது இந்த இப்படியான ஒரு நிகழ்வு நடைபெற போகுது என்று சொல்லி அந்த போலீஸ் பாதுகாப்பு தந்தார்? அந்த மோசடி பெண் கும்பல்ல சேர்ந்து ஒரு ஆள் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னுக்கு அவர் எவ்வளவு முயற்சி செய்து பார்த்துச்சுன்னா இங்க இருக்கிற வயலையில உள்ள மண்டபங்களுக்கு எல்லாம் மின்னஞ்சல் அனுப்பியும் பார்த்துச்சுன்னா இங்க இருந்தும் அவைகளுக்கு வந்து எங்க நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாம இருந்தது. அதனால அவர் என்ன செய்தார்னா காவல்துறையில போய் எங்கள் மேல ஒரு புகார் பதிவு செய்ய போயிருந்தார். போற பொழுது காவல் நிலையத்தில இருந்து உடனே எங்களுக்கு அடிச்சவை என்னன்னு சொன்னா இப்ப எங்களுக்கு அனுமதி கிடைச்சாச்சு. அதாவது அவையோட அனுமதிக்கு பிறகுதான் நாங்களே ஆயத்தங்களை துவங்கினோம் நாங்க. அப்ப அவர் சொல்லிச்சுன்னா இப்படி ஒரு ஆள் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல அப்ப நான் சொன்னேன் இவர் தேவையில்லாம காணொளிகளை எல்லாம் வெளியிட்டதாலதான் அவரை பத்தின விஷயங்கள் வந்தது. நாங்களா அவரோட எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, அவரை நான் பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப காவல்துறை சொல்லிச்சு நம்ம என்ன அப்ப காவல்துறைக்கு நான் இன்னொன்றையும் வலியுறுத்தினேன். நான் என்னன்னு சொன்னா சித்தப்பா வந்து உலகம் முழுக்க இருக்கிற ஆட்களுக்கு பிடிக்கும், அவரை வந்து ஒரு மனசுல ஒரு பெரிய இடத்துல வச்சிருக்கணும். அப்ப இவர் இப்படியான விஷயங்களை தேவையில்லாத விஷயங்களை கதைச்சதால ஒருவேளை இவர் இந்த இடத்துக்கு வந்தார் என்று சொன்னா இப்ப வேற நாடுகள்ல இருந்தெல்லாம் சித்தப்பாவை நேசிக்கிறார்கள் வருவினம். அப்ப இவரை அந்த மண்டபத்துக்குள்ள வந்தோ ஏதோ செய்ய வலிக்கிட்டாருன்னு சொன்னா பிறகு அங்க வந்து என்னால அதுக்கு பிறகு ஒன்றும் செய்ய இல்லாத என்னுடைய கையமறி போயிடும் விஷயங்கள் என்று அவரை இந்த நகர சபைக்குள்ள அன்னைக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லி விடுங்கோ அப்படின்னு சொல்லித்தான் நான் போலீஸ்கிட்ட காவல்துறையிட்ட சொன்னேன். நான் அதே மாதிரி அவருக்கும் வலியுறுத்தப்பட்டது. அவர் அதோட வந்து என்ன சொல்றது நிகழ்வு வந்து சிறப்பாகவே நடந்தது. போலீஸ் என்ன செய்தவை என்று சொன்னா அந்த எங்களுக்கு வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு நாங்களும் எங்களுக்கான பாதுகாப்பு பிரைவேட்டா வந்து செக்யூரிட்டி அதாவது எங்களுக்கான பாதுகாப்பை வந்து நாங்க ஒழுங்கு செய்து கொண்ட நாங்க. அப்படி இருந்தும் எங்களுக்கு போலீஸ் காவல்துறை காலமையில இருந்து வந்து நிகழ்வு முடிகிற வரை நின்று அதாவது அடிக்கடி வந்து எங்களுக்கான பாதுகாப்பை வந்து அவை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தவை. அதே போல வந்து வெளிநாடுகள்ல இருந்து பஸ்ல வந்த ஆட்களுக்கு எங்களுடைய அந்த பார்டர்ல இருந்து மண்டபம் வரை பாதுகாப்பு கொடுத்து கொண்டு இங்கே அவையில வடிவா கொண்டு இறக்கி விட்டுட்டு போனவை. அப்ப அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு வந்து காவல்துறையிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்சிருந்தது. அது மிக மிக ஆச்சரியமாகவும் இருந்தது எங்களுக்கு. ஜெர்மன் பார்டர்ல இருந்து ஜெர்மன் பார்டர்ல இருந்து அவையில் அந்த எஸ்கார்ட் பண்ற போல கொண்டு இங்க விட்டுட்டு போனவை. நிகழ்வில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அல்லது டென்மார்க்கில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. அதன் காரணம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அது புரிஞ்சு கொள்ள முடிஞ்ச விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப இவையில அந்த டென்மார்க் பணிமனையோட வருமானம் போயிருமோ அப்படின்றதுக்காக வந்து அவர் உயிரோட இருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மனதுல விதைச்சாத்தான்
அவையில் தொடர்ந்தும் தங்களோட வாழ்வை வந்து வளப்படுத்தி கொண்டு இப்படி மக்கள்கிட்ட பணம் சேகரிச்சு கொண்டு தெரியலாம் அப்படின்றதுக்காக மக்களை நம்ப வச்சு அவர் இருக்கிறார் என்று சொல்லி கொப்பனேகனுக்கு கூட்டிக் கொண்டு போயிட்டோம். நான் ஒரு பதிவுல கூட போட்டிருந்தேன். நான் சித்தப்பாவை நேசிக்கிற அத்தனை பேரையும் அவர் அந்த இடத்துல வரவழைச்சார். அதே போல சித்தப்பாவை மனசுல நேசிக்காத ஆக்கள், சித்தப்பாட அதாவது மனசுல சித்தப்பா இல்லாத ஆக்களை இந்த யூலாண்டை விட்டே வெளியேற்ற வச்சுட்டார். அதாவது 2:30 மணி, நாங்க அந்த கிட்டத்தட்ட 2:30 மணி அப்படித்தான் நாங்க விளக்கு வச்சோம். நாங்க அந்த 2:30 மணிக்கு சித்தப்பா மனசுல இல்லாத ஆக்கள் அவ்வளவு பேருமே இந்த யூலாண்ட்லயே இல்ல, அதாவது ஜக்லாண்ட் அப்படின்னு சொல்ற எங்கட பகுதியிலேயே இல்லை. அப்படி ஒரு வியப்பே எனக்கு இருந்தது அந்த நேரத்துல. அங்க வாழக்கூடிய மக்கள் அனைவரும் முள்ளிவாய்க்கால் நினைவுக்காக அங்க வேற வேற இடத்துக்கு போய்விட்டார்கள் பெரும்பாலான. ஏன்னா அவையில் இந்த மனசுல உண்மையிலேயே இவர் தலைவரா இல்ல, தலைவரா அவையோட மனசுல இருந்திருந்தா அவையில் எல்லாரும் இந்த இடத்துல நின்றுப்பினோம். அவ மனசுல இல்லாத பொழுது அவ இங்க நின்று இல்லாம என்ன போனதே ஒரு விதத்துல நல்ல. ஆனால் தேசிய தலைவர் அவர்கள் அவர்களுடைய குடும்பம் உயிருடன் இருக்கின்றார்கள், துவாரக இருக்கின்றார்கள் என்று கூறக்கூடியவர்கள் அதே நாளில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை செய்திருந்தார்கள். அதில் அருணாக்கா அவர்களும் விளக்கேற்றி அந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார்கள். அங்கு கூடின மக்களும் தேசிய தலைவர் இல்லை என்று அவருக்கு வீரஞ்சல் செலுத்திய உங்களுடைய இந்த நிகழ்வுக்குரிய மக்களின் தொகை கிட்டத்தட்ட சரியாகவே ஒரு அளவான அனிசமாக இருக்கிறது. பெருமளவான மக்கள் இணைந்து கொள்ளவில்லை. மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது நீங்க பாக்குறீங்க? நாங்கள் ஒதுங்கி இருப்போம் என்று நினைக்கக்கூடியவாறு இருக்கிறதா, அல்லது எப்படி மக்களுடைய மனநிலை இருக்கிறதா, அல்லது ஒரு இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டால் தங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்து விடுமோ என்ற ஒரு மனநிலை இருக்கென்று நீங்கள் பார்க்கின்றீர்கள்? அதாவது அவர்கள் செய்த நிகழ்வுல வந்து எங்களை வந்து இந்த காசி ஆனந்தன் அப்படின்றவர் வந்து நக்கல் அடிச்சிருந்தார். 50 பேரை வைத்து இவர்கள் விளக்கு கொளுத்த போகிறார்கள் அப்படின்னு சொல்லி. நீங்க அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவையில் அந்த சுவிட்சர்லாந்துல நடந்த அந்த போலி பெண்ணின் பெயர்ல நடந்த அந்த நிகழ்வுல வந்து கிட்டத்தட்ட ஒரு நாய் கூட கொண்டிருந்தவ, அந்த மிருகத்தோட சேர்த்தே ஒரு 50 பேர் தான் இருந்திருப்பினோம் அப்படின்னு அங்க அந்த அளவு தான் வந்தவ. ஆனா இங்க கிட்டத்தட்ட நாங்க 500 கதிரை கிட்ட போட்டிருந்தோம். நாங்க கதிரைகள் எல்லாமே முழுக்க நிரப்பப்பட்டிருந்தா, அதை விட நாற்காலி இன்னொரு 300 நாற்காலி கிட்ட வச்சிருந்தேன் நாங்க. அதை விட இந்த சைடுகள்லயும் வந்து இருக்கிறதுக்கான இடங்கள் இருந்தது, நிறைய இடங்கள் இருந்தது. மக்கள் வந்திருந்தா நாங்க அது எல்லாத்தையும் கட்டாயம் இருக்கிறதுக்கான வசதியை செய்து கொடுத்திருப்போம். அப்படி இருந்தும் மக்கள் வராததுக்கான காரணம் முக்கியமா வந்து அச்சுறுத்தல். இங்கு வந்து 16ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ எனக்கு தெரியல, ஒரு அர்ச்சகருக்கு வந்து ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. அந்த தாக்குதல்ல அவர் தாக்கப்பட்டிருந்தார், அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதை கூட அவர் எப்படி தெரிச்சிருந்தவ என்று சொன்னா, 18ஆம் தேதி நிகழ்வுக்கு புறப்பட்டு கொண்டிருந்த அர்ச்சகர் அவர் வந்து எங்களுக்கு ஆதரவானவர் என்று சொல்லியும், இதுக்கு வெளிக்கிட்டதால அவர் தாக்கப்பட்டார் என்று சொல்லியும், இதனால மக்களை அங்க போக வேண்டாம், போனால் இதே மாதிரியான தாக்குதல்கள் உங்களுக்கும் நடக்கும் அப்படி என்ற மாதிரி சொல்லி ஒரு சில மக்களை வந்து இவையில் வந்து பயப்படுத்தி இருந்தவர். நான் வந்து சில பெற்றோர் என்னிட்ட படிச்ச பிள்ளைகளோட பெற்றோர் மூலமா அறிஞ்சு கொண்ட விஷயம் என்னன்னு சொன்னா, அவையில் எழுதியிருந்த பர்சனலா தனிப்பட்ட முறையில உங்களுக்கு நாங்க ஆதரவு தர்றோம் இந்த விஷயத்துல, ஆனா எங்களோட சூழ்நிலை எங்களால வரையிலாம இருக்கு. நாங்க இப்ப சில பேர் எழுதியிருந்துச்சு, வந்தா தங்களோட பிள்ளைகளுக்கும் தங்களுக்கும் ஏதாவது ஆபத்து வருமோ அப்படின்றதுக்காகத்தான் தாங்கள் வராம இருந்ததாக சில பேர் எழுதியிருந்தவர். சில பேர் இங்கேயும் வரையில அங்கேயும் போகையில அவையில் வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனைய இனிமேல் நாங்க நாட்டுக்கு போய் வரணும் தானே அப்படின்றதுக்காக ஒதுங்கி இருந்த ஆக்களையும் நான் இதால பார்க்கக்கூடியதா இருந்தது. இந்த நிகழ்வை முழுமையாக ஒழுங்கமைத்தது யார்? நீங்களா அல்லது உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களா? ஒழுங்கமைத்தது அப்படின்னு சொல்றது வந்து நிகழ்வு எப்படி இருக்கணும், அதாவது துவக்கத்துல இருந்து முடிவு வரை எப்படி இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தது வந்து நானும் அப்பாவும் தான், என்னுடைய தந்தையும் தான். ஐயாவும் நானும் தான் எப்படி அதாவது நிகழ்வு எந்த மாதிரியா இருக்கணும், எப்படியான படங்கள் வைக்கணும், எந்த மாதிரி மக்களை இருத்தணும் அப்படின்றது எல்லா முடிவும் எடுத்தது. அந்த நிகழ்வை தொகுத்து வழங்கினது மட்டும் அந்த நேசக்கரம் மீடியா அப்படின்னு அவையிட்டு கொடுத்திருந்தாங்க. அவையில் வந்து அந்த நிகழ்வை தொகுத்து அந்த எங்களுக்கு வீடியோ எல்லாம் எடுத்து அந்த இதை வந்து ஆவணப்படுத்துறதுக்கான உதவியை செய்திருந்தவ. அதை விட நிறைய உங்களை மாதிரியான யூடியூபர்ஸ் அப்படியான ஆட்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து அந்த நிகழ்வை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு உதவி புரிந்திருந்தவர். அந்த நிகழ்வில் சிறுதுளி அமைப்பினர் மதிப்புக்குரிய திவாகரன் நிலா அவர்கள் கலந்து கொண்டார்கள். அங்கே ஒரு உரை மாற்றி இருந்தார்கள்.
அதை சார்ந்து இணையதளங்களில் பல கருத்துக்கள் எழுதப்பட்டது. இவர்கள் இந்தியாவோடு பயணிக்கக்கூடியவர்கள், திரு கார்த்திக் அவர்களும் இந்தியாவோடு இணைந்துதான் இந்த வேலை திட்டத்தை செய்கின்றார் என்று இணையதளங்களில் பலர் இந்த கருத்துக்களை பதிவு செய்து வாரார்கள். அது பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது அந்த நிகழ்வுல வந்த ஆக்களை அவையில் இந்த பின்புலம் அவையில் என்ன மாதிரியான ஆக்கள் அப்படி என்ற எந்த ஒரு விதத்தையும் நாங்க விசாரிக்கவும் இல்லை, தெரிஞ்சு கொள்ளவும் விரும்பவில்லை. காரணம் என்னன்னு சொன்னா, அந்தண்டு அங்க வருகை தந்திருந்த ஆட்கள் சித்தப்பாவை நேசிச்ச ஆக்களும் சித்தப்பாவை மனசுல உள்ள ஆக்களும் தான் கலந்து கொள்ளுமாறு நாங்க கேட்டிருந்தாங்க. அவைதான் வந்திருந்தவை. அதே மாதிரி ஆரம்ப காலத்துல இருந்து திரு திபாகரன் அவர்கள் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, எங்களுடைய பெயருக்கு களங்கங்கள் ஏற்படுத்துற பொழுது அவருக்கு தெரிந்த சில உண்மைகள், அவரது சகோதரர்கள் மூலம் தெரிந்த உண்மைகளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். அதாவது பாலச்சந்திரன் அவர்களுக்கு, என்னுடைய குட்டி தம்பி அவருக்கு என்னுடைய ஐயாவுடைய பெயரை பதிவு செய்திருந்த காரணம் என்னன்னு சொன்னா, அவர் சாதாரண பாடசாலையில படிக்கணும், அவருக்கும் சாதாரணமான ஒரு வாழ்க்கை அங்க அமையணும் என்றதுக்காக அந்த மாதிரியான சில விஷயங்கள், எங்களோட குடும்ப விஷயங்கள், இப்ப சித்தப்பாக்கம் எங்களுக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற சில விஷயங்களை அவர் பதிவு செய்து கொண்டே இருந்தார். அப்படி இருந்தது. அடுத்தது நிலா அப்படின்ற அந்த அக்கா கூட என்ன செய்திருந்தான்னு சொன்னா, நேசக்கரம் மீடியா மூலமா இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்ற பொழுது தன்னுடைய கருத்துக்களையும் இந்த நிகழ்வை நடத்தப்படணும் அப்படின்ற, அதாவது சித்தப்பாக்கான வீர வணக்க நிகழ்வு நடக்கணும் அப்படின்றதையும் வலியுறுத்தி அவவும் நேர்காணல்கள் வழங்கி இருந்தார். அதே போல அங்க வந்திருந்த ஆட்கள் எல்லாருக்குமே நாங்க சித்தப்பா பத்தின அவர்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்றதுக்கான சந்தர்ப்பம் வழங்கி இருந்தோம். நேரம் அதாவது 5 மணி வரை, 5 மணியோட அந்த மண்டபம் நாங்க விடணும். அப்ப அது வரை அவையில் அப்ப நாங்க பலரையும் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவையில் யார் விருப்பமோ அவையில் எழும்பி தங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டவர். அதுக்கான சந்தர்ப்பத்தை நாங்க கொடுத்தனாங்க. அதே போல அவர்கள் பதிவு செய்த கருத்துக்கள் அவைகளுடைய சொந்த கருத்துக்களை ஒளி அது நாங்கள் அவைகளை கதைக்க சொல்ல இல்லை. அதற்கு நாங்கள் பொறுப்பேற்க இயலாததானே. அந்த இடத்தில் புலிக்கொடி ஏற்றப்படவில்லை. தேசிய தலைவர் அவர்களுக்கு புலிக்கொடி ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்று பலர் கருத்துக்களை இணையதளங்களில் பதிவு செய்கிறார்கள். அதை நீங்கள் தவிர்த்ததற்கான காரணம்? முக்கியமா அது தவிர்த்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அந்த ஆண்டு, அதாவது எனக்கு என்னட்டையும் அந்த மாதிரியான ஒரு கேள்வி முதலே கேட்கப்பட்டது. வரியும் இல்லை கொடியும் இல்லை, ஆனால் அவருக்கு வணக்கம் செலுத்தி விட்டார்கள் அப்படின்னு நான் இணையத்துல படிச்சு தெரிஞ்சு கொண்டேன். அப்ப அதுக்கு என்னட்ட இருக்கிற பதில் என்னன்னு சொன்னா, அவரை நாங்க அந்த பாத்தீங்கன்னா படத்துல கூட நாங்க சாதாரண படங்கள் தான் வைத்திருந்தோம். காரணம் என்னன்னு சொன்னா, குடும்பத்திற்கான வீர வணக்க நிகழ்வு இது. அவர் எப்ப வீட்டுக்குள்ள வர்றாரோ அப்ப அவர் எங்களுக்கு சித்தப்பா, ஒரு மகன் தம்பி அப்படியான ஒரு உறவு தான் இருக்குமே ஒழிய, அவர் வீட்டுக்குள்ள வந்தோன்னா அவருக்கு பின்னுக்கு கொடி ஏத்தி அவருக்கு இருத்தி 2 பாடி கார்டை பக்கத்துல இருத்தி அப்படியெல்லாம் நடக்காத ஒரு விஷயம். அப்ப அங்கு வந்திருந்த மக்கள் அனைவருமே அவரை தங்களுடைய குடும்பத்துல ஒருத்தரா ஏற்று வந்தாக்கள் தான் அவ்வளவு பேரும் அங்க அமர்ந்திருந்து அவருக்கான வீர வணக்கத்தை செலுத்தினாக்கள். அப்ப நாங்க ஒரு குடும்பமா இருக்கிற பொழுது அவர் இதெல்லாம் இருந்தா தான் அவர் எங்களுக்கு குடும்பம் என்று இல்லை. அந்த அடையாளம் அவர் தான் எங்களுடைய அடையாளம் என்ற பொழுது அவருக்கே அடையாளம் அப்படின்றதுக்காகத்தான் அதை நாங்க தவிர்த்துட்டோம். இனி தமிழர்களின் தலைவர் வேலுப்பிள்ளை மனோகரன் அவர்கள், உங்களுடைய தந்தையார் தான் இனி தமிழர்களின் தலைவர் என்று சொல்லி சிலர் பகிர்ந்து கொள்றார்கள். அது பற்றி உங்களுடைய கருத்து? அவர்கள் அப்படி ஏன் அப்படி, அதாவது இது உண்மையான என்ன சொல்றது, இப்ப சித்தப்பா இல்லைன்ற பொழுது அவருக்கான மரியாதையை அவர் இந்த அண்ணனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவர்ல அன்புள்ள ஆக்கள் அப்படி எழுதியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இதை வச்சு ஒரு அரசியல் செய்யணும் அல்லது இதை வச்சு ஒரு பெயர் அடையணும் அப்படின்னு சொல்லியிருந்தா, எங்களோட ஐயா அந்த நேரத்துல, அந்த காலத்துல நான் சின்ன குழந்தையா இருந்த பொழுது எம்ஜிஆர் அவர்கள் அவரை கூப்பிட்ட பொழுதே போய் அதுக்கான விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு வந்திருப்பார். அப்படி இல்லை. அதாவது அவருக்கு சித்தப்பாவுடைய பெயரை பயன்படுத்தி அவரை ஒரு தர்ம சங்கடத்துல உள்ளாக்கணும் இந்த காலத்திலயுமே ஐயாவும் சரி, ஐயாட சகோதரங்களும் சரி, எங்கட அப்பப்பாவும் சரி நினைத்ததே இல்லை. அப்படின்னு சொல்லியிருந்தா அவையில தாங்கள் நினைச்சிருந்தா இப்போ எந்தெந்த பதவிகளுக்கோ நினைச்சு வந்திருக்கலாம். அப்படி அவ வந்ததே இல்லை. அப்ப அது நோக்கமும் இல்லை. மக்கள் அன்பு வச்சு அப்படி எழுதுற பொழுது அதுக்கு நாங்க பொறுப்பேற்க இல்லாததானே. இப்ப அவையில் தங்கட அன்பை இப்ப அண்ணாண்டு சொல்லுவேன், அல்லது சித்தப்பா பார்க்க இல்ல அப்ப உங்களையாவது பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லுவேன். ஐயாவை பார்த்த உடனே சித்தப்பா பார்த்த மாதிரி இருக்கேன் அழுவினம். அதெல்லாம் ஒரு அவையிட அன்பின் வெளிப்பாடே ஒழிய இதை வச்சு நாங்க அரசியலோ அல்லது எதுவும் செய்ய போறது இல்லைன்றதால எங்களுக்கு நாங்க பெருசுபடுத்துறோம் இல்லை. ஒருவேளை உங்கள் மீது பற்றி கொண்டவர்கள், தேசிய தலைவர் மீது பற்றி கொண்டவர்கள் அப்படி ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? தவிர்த்து விடுவேன். என்னன்னு சொன்னா, நான் பார்த்ததுல இன்றைக்கு
நான் முதல் பார்த்து எதிர்பார்த்த நான் என்னன்னு சொன்னா, அப்ப சித்தப்பாவில இவ்வளவு பேர் உயிரா இருக்கணும், அப்ப உண்மையிலேயே அன்பா இருப்பினும் அவர்ல அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த வீரவணக்க நிகழ்வுல வந்து மக்களை வந்து எங்களால புரிஞ்சு கொள்ள முடிஞ்சதா இருந்தது என்னன்னு சொன்னா, எங்க இந்த சொகுசான வெளிநாட்டு வாழ்க்கை போயிருமோ, அப்ப தொடர்ந்து அங்க வந்து பிரச்சனை நடந்து கொண்டிருந்தா தாங்கள் இங்க இருக்கலாமோ அப்படின்றதுக்காகத்தான் அவர்கள் தலைவர் தலைவர் அப்படின்னு அவர் நினைச்சு கொண்டு இருக்கிற போல சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த அந்த மக்கள் அங்க அதாவது என்ன சொல்றது, கொப்பரைகள் எல்லாம் கத்தி கொண்டிருந்த மக்கள் வந்து உண்மையிலே வீரவணக்கம் நிகழ்வு நடக்கிற மண்டபத்திற்குள்ள இருந்திருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல வந்து இவியல் வாய் வார்த்தைகளால கத்தினோம். இப்ப அங்க இருந்த எத்தனையோ பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் கூட கத்தி கொண்டிருந்தவ என்ன சொல்றது, இப்ப தங்களுக்கு தமிழீழம் வேணும், எத்தனை பேர் தமிழீழம் கிடைச்சோன்னு அந்த நாட்டுல போய் இருக்கிறதுக்கு தயாரா இருப்பிடும் அப்படின்றதும் எனக்கு எல்லாருக்குமே புரியும் இந்த நடவடிக்கைகள் எல்லாம். அப்ப உண்மையிலேயே வந்து அப்பழுக்கற்று வாழ்றவர்கள் இவர்கள் இல்லை அப்படின்றதும் டென்மார்க்ல இருக்கிற மக்களுக்கும் சரி, உலகத்துல இருக்கிற மக்களுக்கும் சரி பார்த்து கொண்டுதானே வரையணும் இவையோட வாழ்க்கை முறைகளை. இப்ப இதுகள் எல்லாம் நம்பிக்கை இல்லை எனக்கு. தேசிய தலைவர் அவர்கள் குடும்பத்துடன் இல்லை என்று நீங்கள் மக்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்த வீர வணக்க அஞ்சலி நிகழ்வை செய்தீர்கள், அதை செய்து விட்டீர்கள். இனி உங்களுடைய நகர்வுகள் எவ்வாறு இருக்கு? நானும் ஒதுங்கிக் கொள்றதா தான் யோசிச்சேன். நான் என்ன இதோட சித்தப்பாட அதே போல வந்து ஒதுங்கிக் கொள்றேன் அப்படின்றதுக்காக வந்து இனிமேல் அவரை பத்தி ஏதாவது தவறான விஷயங்களை பரப்பெல்லாம் இனிமேல் கதைக்க மாட்டேன் அப்படி இல்லை. சித்தப்பா குடும்பத்தை பத்தி ஏதாவது பிழையான விஷயங்களை இவர் பகிர்ந்தார்கள் என்று சொன்னா குரல் கொடுக்க நான் கட்டாயம் வருவேன். ஆனா அதே வந்து இதை தொடர்ந்து வந்து இதை முன்னெடுத்து வேற எதுவும் விஷயங்கள் செய்து கொண்டு போற அந்த மாதிரியான நோக்கங்கள் அப்படி இல்லை. நம்ம வளமை போல மாணவர்கள் படிப்பிக்கிற வேலை எனக்கு இருக்குத்தானே, அதை செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். KP பத்மநாதன் அவர்கள் உங்களோடு தொடர்பு கொண்டு இந்த வீர வணக்க அஞ்சலியை பெரிதாக செய்ய வேண்டும் என்று பேசியதாக ஒரு தகவல். அவருடன் நாங்க கதைச்சதே இல்லை, அதாவது எப்பவுமே கதைச்சது இல்லை. அதாவது இங்க இருக்கிற அந்த நேரத்துல இருந்த பொறுப்பாளர் தான் மலேசியால போய் அவரை சந்திச்சுட்டு வந்து எங்கள்ட்ட ஐயாட்ட வந்து வேற இப்படி இப்படி சித்தப்பா குடும்பம் வந்து இறந்துட்டு நம்மாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த விஷயத்த வந்து வீட்டுக்கு வந்து சொன்னதே அவர் தான். இப்ப நானும் ஐயோ வந்து இதுவரை அவரோட கதைச்சது இல்லை. ஆனா ஒரு இங்க இருக்கிற ஒரு இங்கிலாந்துல இருக்கிற ஒரு போன் நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது. அவ வந்து கதைச்ச விஷயத்த நான் கதைச்ச பதில்களை வச்சு அந்த KP அப்படின்ற அவர் இந்த குரலையும் வச்சு ஏதோ ஒரு ஒட்டி வெட்டி எல்லாம் செய்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தவ. அப்பவே எனக்கு ஒரு சிரிப்பா இருந்தது. என்னன்னு சொன்னா, சரி இப்ப நானும் அவரும் ரகசியமா கதைக்கிற ஒரு விஷயத்த இவையிட்ட கொண்டு போய் இந்தாங்க வச்சுக்கொள்ளுங்க, இதற்கா போட்டுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இப்ப நானும் அவரும் கொடுத்திருக்க மாட்டேன் கதைச்சிருந்தா கூட. அப்ப எனக்கு அது விளங்கல. அது எப்படி நானே கதைச்சிட்டு நானே கொண்டு போய் இதை நீங்க வந்து உலகம் முழுக்க ஒளிபரப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு. மேலதிகமாக நீங்கள் எதுவும் கூற வேண்டும் அதை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்வோம். மேலதிகமா அன்றைக்கு வந்து சித்தப்பாக்கு வந்து ஏன் மாலை போட இல்லை, அதாவது அவருடைய கட் அவுட் ஒன்று இருந்தது அங்கே, அதுக்கு வந்து ஏன் ஒரு ஆளுயர மாலை போட இல்லை அப்படின்னு கூட கதைச்சிருந்தது. அப்ப வந்து நான் கட்டினேன், நான் அதாவது முன்னுக்கு வந்து மாலை எனக்கு ஹாலண்ட்ல இருந்துதான் மலர்கள் கொண்டு வரப்பட்டது. அப்ப வந்து அவையில் சொன்னா தாங்கள் ஒரு மாலை வந்து வேணுமெண்டா செய்து கொண்டு வர்றோம் படத்துக்கும் கட் அவுட்டுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தவ. அப்ப நான் சொன்னேன்னா மாலையை விட பூக்கள் வைக்கிறது தான் வடிவா இருக்கும். என்னன்னு சொன்னா சித்தப்பா வந்து ஒரு அரசியல்வாதி ஆக்கிட வேண்டாம் மாலையை போட்டு. அப்ப அவர் இந்த காலுக்கு கிட்ட வந்து நாங்க பூக்கள் வைப்போம், அதைத்தான் அவர் விரும்புவார் எப்பவுமே ஒழிய தனக்கு மாலை போடுறது அவர் ஒரு நாளும் விரும்புறது இல்லை அப்படின்னு சொல்லி, அதாவது குடும்பத்துக்குள்ள அவரை பத்தி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதால சில சில விஷயங்களை நாங்க அங்க தவிர்த்துத்தான் செய்த. நாங்க அடுத்தது வந்து சில பேர் கதைச்ச வந்து இவியலின் நீங்க சொன்ன போல இவர்களையும் கதைக்க விட்டது, இவர்கள் எப்படி கதைப்பினம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருந்தவ நான் பார்த்தேன். சமூக வலைத்தளங்கள் எல்லாம் அது பரவி கொண்டிருந்தது. அவையில்ட்டு நான் வைக்கிற கேள்வி, அவையில் கதைக்க கூடாது அப்படின்னு சொன்னா நீங்க வந்திருக்கலாம், நீங்க கதைச்சிருக்கலாம். அப்ப அதாவது நீங்க வரவே இல்லை, வராம எங்கேயோ இருந்து கொண்டு கருத்துக்களை மட்டும் கூறிக்கொண்டிருக்கிறது வந்து அது ஒரு அநாகரிகமான செயல் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எதா இருந்தாலும் செயல்ல காட்டணும். அதை விட்டுட்டு யாரும் எல்லாம் செய்து முடிச்சா பிறகு இருந்து சும்மா விதண்டாவாதம் கதைக்கிறது, நேரம் பொழுதுபோக்கா போறதுக்காக இதை பத்தி கதைக்கிறது, அதுகளை விட்டுட்டு இனிமேல் அதாவது சித்தப்பா இல்ல, சித்தப்பாட குடும்பம் இல்லை அப்படின்ற உண்மையை வந்து இன்றைக்கு உலகத்துக்கு சொல்லியாச்சு. இதற்கு பின்னாவது நம்ம ஏமாறாம உங்களுடைய உழைப்பை வந்து நீங்க பயன்படுத்தி கொண்டு அல்லது உழைச்சு அந்த காசை சேர்த்து இந்த மாதிரியான அமைப்புகள்கிட்ட கொடுத்து ஏமாறுறதை விட்டுட்டு அந்த நேரத்தை நீங்க வேலையில இருந்து ஒரு அவ்வளவு வேலை செய்யாம வேணும் சொன்னா உங்க குடும்பத்தோட அந்த நேரத்தை செலவழிக்கலாம்.
இந்த அமைப்பினரை வந்து இனிமேல் உழைக்க விடுங்க. ஏன் இவைகள் இப்ப கூட பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஏதோ அகவம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாணவ மாணவிகளிட்டையும் மாதம் மாதம் 50 குரோனர்கள் வந்து டென்மார்க்ல வந்து வாங்கினோம். அதாவது 600 குரோன் ஒரு மாணவ மாணவிகிட்ட வந்து வருஷத்துக்கு வாங்கி ஏதோ 10 வருஷத்தால அதை வச்சு ஏதோ செய்ய போறோம். ஏன் இவர்கள்ட்ட இல்லாத சொத்து, அதாவது மக்கள்கிட்ட மொழி வாய்க்கால் அப்படி இப்படி எல்லாம் காசு வாங்கினவதானே, அப்ப அதை வச்சு இவைகள் செய்யலாம் தானே. ஏன் திரும்ப 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 மக்கள்கிட்ட இப்ப கூட ஒரு பாடசாலை நிகழ்வு ஒன்று நடக்க இருக்கிறதா ஒரு விளம்பரம் பார்த்தேன். அந்த பாடசாலை நிகழ்வுல வந்து ஒரே ஒரு விஷயம் கிளித்தட்டு நடக்குதுன்றதை மட்டும் போட்டுட்டு அடுத்தது அவர்களுடைய வியாபாரம், தாயகத்திலிருந்து சுவையான உணவுகள், அடுத்தது வந்து மலிவு விலையில உடுப்பு விற்பனை, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம மெயின் போக்கஸ். அதாவது எதை எடுத்தாலும் வியாபாரம், மாவீரர் நல்ல வியாபாரம், பாடசாலை நிகழ்வுகள்ல வியாபாரம், வியாபாரத்துக்கு சித்தப்பா வச்சு கூட வியாபாரம். அப்ப இந்த வியாபாரத்தை இவ உடனடியா நிறுத்தணும். அதாவது இனிமேல் சித்தப்பாட பெயரை பயன்படுத்தியோ அந்த குடும்பத்தின் பெயரை பயன்படுத்தியோ வியாபாரங்கள் செய்யறதை நிறுத்திட்டு உழைச்சு வாழணும் அப்படின்றது, அதுக்காகத்தான் முக்கியமா இந்த நிகழ்வு நடத்தப்பட்டது. இப்ப இங்க இருக்கிற அமைப்பினர் மட்டும் எதை எடுத்தாலும் வியாபாரம், சித்தப்பா வச்சு வியாபாரம் எவ்வளவு காலம் செய்துட்டணும். அங்க வந்திருந்த போராளிகள் கனபெயர் பழைய முன்னாள் போராளிகள்கிட்ட இருந்து நான் அறிஞ்சு கொண்ட விஷயங்கள் வந்து கடைசி நேரத்துல அவையில் ஒரு உணவு இல்லாம, அதாவது பான்ல இருக்கிற பூஞ்சனத்தை கூட தட்டிட்டு அந்த பானை சாப்பிட்டு அவையில் அந்த அங்க நாட்களை கழிச்ச எல்லா விஷயங்களையும் வந்து அவ பகிர்ந்து கொண்டவ என்னட்டு. அப்ப நான் யோசிச்சேன், அதாவது இங்க இப்ப சேர்க்கப்பட்ட பணம் எல்லாம் எங்க போச்சு? அப்ப அங்க போகையில அங்க அவையில அவ்வளவு அவைகளுக்கு சொல்லிடும், நீங்க எப்படி உயிரோட வந்தீங்க, நீங்க அங்க எல்லாம் இறந்திருக்கணும். உண்மையிலே அவர்கள் எல்லாம் இந்த நாட்டுக்காக தங்களோட உயிரை கொடுக்கறதுக்கு துணிஞ்சு போன ஆட்கள். அப்ப தப்பி வந்திருக்கிறது வந்து அது அவையல் என்ன சொல்றது, அது வந்து என்ன சொல்ற அவையல் அந்த ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவை இந்த வாழ்க்கைக்கு கிடைச்சிருக்கு, ஏதோ அவை இருக்கணும், அல்லது அங்க நடந்த விஷயங்களை இங்க இருக்கிற மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக அவையில் இங்க வந்திருக்கிறோமா, அது எனக்கு தெரியல. என்னன்னு சொன்னா ஒருவேளை அங்க நடந்திருக்கிற யுத்தத்துல அவ இறந்திருந்தா இன்னைக்கு தங்களையே தாங்கள் இழக்கிறதுக்காகத்தான் நாங்க போயிருந்தோம். அப்படிப்பட்ட ஆட்களை இவ இங்க இருந்து கொண்டு சொகுசா வாழ்ந்து எந்த மாதிரி சின்ன வயசுல இந்த நாட்டுக்கு வந்த ஆட்கள் இந்த பதவிகள்ல இருந்து கொண்டு நக்கல் அடிக்கணும். நீங்க எல்லாமே சாகாம இங்க உயிரோட வந்த நீங்க அப்படின்னு தப்பி ஓடி வந்துட்டீங்கன்னா கோழைகளாண்டு எல்லாம் கேட்கணும். முதல்ல இவர்கள் யாரு அவர்களை பத்தி விமர்சனம் கொடுக்கறதுக்கு? அங்க வந்து இங்க இருந்து இவியல் வந்து கிரில் போட்டு கொண்டும் என்ன சொல்ற ஒவ்வொரு பேருந்துல ஏறி போய் சுற்றுலா சென்று வந்து கொண்டிருந்த பொழுது வந்து அங்க இருக்கிற ஆக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடினவைன்றதை அன்றைக்கு வந்து சொல்லி எங்களோட தனிப்பட்ட முறையில கதைக்கிற பொழுது நாங்க நிறைய விஷயங்களை புரிஞ்சு கொண்டேன் நான். அப்ப அப்படி இருக்கிற பொழுது இப்ப இங்க இருக்கிற ஆக்கள் திரும்ப 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 சித்தப்பாட பெயரை பயன்படுத்தி இந்த வியாபாரம் செய்யறது வந்து உண்மையிலேயே தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் நடத்திய இந்த நினைவஞ்சலி நிகழ்வில் செலவு நீங்கள் யாரிடத்திலாவது பணம் சேகரிச்சா இந்த நிகழ்வு நடத்தப்பட்டது, அல்லது நீங்கள் தனியாக இந்த நிகழ்வை நடத்தி? நாங்க தான் கொடுத்தோம். யார்கிட்டயுமே எந்த இதுவும் நாங்க வந்து சேர்க்கவில்லை. காரணம், சில பேர் வந்து எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு மகிழ்ச்சியா இருந்தது என்று சொன்னா, அந்த 2 சின்ன பொம்பளை பிள்ளைகள் வந்து கேட்டுச்சுன்னா, அண்ணா இதுக்கு வந்து நீங்க நிறைய செலவழிச்சிருப்பீங்க, எங்களுடைய பங்குக்கு ஏதாவது நாங்க செய்ய விரும்புறோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டவ. அப்ப நான் சொன்னேன், நான் இல்ல, இது வந்து ஐயா தந்த தம்பிக்கு செய்யணும் அப்படின்றதுக்காக நாங்க செய்த உங்களுக்கு என்ன சொல்றது, நீங்க நாட்டுக்கு போற சந்தர்ப்பம் இருந்ததுன்னு சொன்னா அங்க கஷ்டப்படுற ஆட்களுக்கு நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லி அனுப்பினேன் நான். அங்க உதவிகள் அப்படின்னு சொல்லி நான் பெற்றுக்கொண்டது அப்படின்னு சொன்னா, எனக்கு அந்த படங்கள் செய்து தர்றதுக்கு வந்து சுவிஸ்ல இருந்து மஹி அப்படின்னு சொல்லி அவர் வந்து எனக்கு அந்த படம் டிசைன் பண்ணி தந்திருந்தவர். அதே போல வந்து அவர் எனக்கு ஒரு போஸ்ட்லயும் அனுப்பியிருந்தவர். அது எனக்கு கிடைக்காததால திருப்பி அவசரமா தான் திருப்பி என்னொன்று பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டு வந்து அந்த கட் அவுட்டும் செய்து கொண்டு தந்திருந்தவர். அந்த உதவி அவர் கேட்ட பொழுது அவர் இல்ல, நான் இது சித்தப்பாக்காக செய்ய வேண்டிய உதவி அப்படின்னு சொல்லி அதை செய்திருந்தவர். அடுத்தது மெழுகுவர்த்திகள் வாங்குறதுக்கான உதவி வந்து ட்ரம்ஸ் ஜெரியன்னா செய்திருந்தவர். அடுத்தது பூக்கள் அப்படின்றது வந்து ஜேசு நவரத்னம் இல்ல சந்துரு அங்கிள், அவர் ஹாலாண்ட்ல இருந்து எனக்கு வந்து கொண்டு வந்து தந்திருந்தவர். அதுக்கும் அந்த 3 விஷயங்களும் தான் அவ செய்தவை ஒழிய மற்றபடி நான் நினைக்கிறேன் வேற எதுவும் யார்கிட்ட இருந்தும் பெற்றுக்கொள்ள இல்லை நாங்க. அதுவும் அவர்கள் கட்டாயம் இது வந்து சித்தப்பாக்காக செய்யணும், தங்களுக்கு ஒரு இது இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான். என்கிட்ட ஒரு ஆள் கேட்ட தான் வந்து இதுக்கான பங்களிப்பு எதுவும் செய்ய விரும்புறேன் என்று. அதை வந்து நான் நாகரிகமா தவிர்த்து கொண்டு நான் என்னென்னு சொன்னா, அதை அவர் நாட்டுக்கு போற பொழுது செய்தார் என்று சொன்னா அங்க கஷ்டப்படுற ஆட்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். இதை வச்சு ஐயா வந்து சித்தப்பாக்கு செய்யணும் தன்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி அவர் இந்த மனசுல கனகாலமா இந்த ஒரு குறை இருந்து கொண்டே இருந்தது.
அதாவது எல்லாரும் எல்லாருக்கும் செய்யற பொழுது தன்னுடைய தம்பி அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். என்னன்னு சொன்னா தான் இருக்க அந்த தம்பிக்கு தான் செய்ய போறேன்னு அவர் மனசு என்ன பாடுபட்டது அந்த இடத்துல அப்படின்றதெல்லாம் நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன் நான். அப்ப அந்த நேரத்துல அப்படி செய்யணும் அப்படின்ற பொழுது தான் செய்யாம இருக்கிறனே அப்படின்னு சொல்லி அவருக்கு மனசுக்குள்ள ஒன்று இருந்து கொண்டே இருந்தது. ஆனா அப்பவும் இங்க இருக்கிற அமைப்பினர் தான் முதல் வந்து சொல்லிச்சுன்னா இதை வந்து தக்க நேரத்துல நாங்க அறிவிப்போம் அப்படின்னு. ஆனா சில வருஷங்கள் கொஞ்சம் வருஷங்கள் கழிஞ்சோன்னு சார்ல்ஸிட படத்தை கூட அவ வைக்க இல்லை. மாவீரர் நாள்ல வந்து சார்ல்ஸிட படத்தை கூட வைக்க இல்லை என்ற பொழுது அது எங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்த துவங்கி இருந்தது. என்னன்னு சொன்னா சரி சித்தப்பா சித்தி துவாரகா பத்தி ஒரு விஷயம் சொல்லாம இருக்கிறோம். ஆனா சார்ல்ஸும் சந்துருவும் இருந்தது வந்து உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அப்ப அதையே இன்னும் அதை கூட ஏன் மறைக்கிறோம், ஏன் அவருக்கான ஒரு கௌரவத்தை கொடுக்க இல்லை வேல் அப்படின்ற ஒரு இதுங்கிற மனசுக்குள்ள இருந்தது. ஆனா இந்த 23ஆம் ஆண்டு இவியல் செயல்பாடு எல்லாம் துவங்கின பொழுது பாக்குற பொழுதுதான் ஓகே இப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு 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 நெட்வொர்க் மாதிரி இயங்கி கொண்டு வரணும் அப்படின்றது நான் புரிஞ்சு கொண்டேன். அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா ஏப்ரல் மாசம் நான் நினைக்கிறேன் 16ஆம் தேதி நினைக்கிறேன் இங்க மாலதி கலைக்கூடம் அப்படின்ற தமிழ் பாடசாலையில ஒரு கலை நிகழ்வு நடந்தது. அதற்கான சிறப்பு விருந்தினரா இந்த போலி மோசடி பெண்ணினுடைய அந்த கூட்டத்தை சேர்ந்த போட்டோ வாசன் அவர் இந்த மனைவி ஞான சௌந்தரி அப்படின்றவர் தான் பிரதம விருந்தினரா இங்க டென்மார்க் பணியகம் கூப்பிட்டு இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த சுவிட்சர்லாந்துல நடந்த அந்த போலி பெண் நிகழ்வுலையும் போட்டோ வாசன் அவர் தான் கொடியேற்றி இருந்தவர். அப்ப இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பாக்குற பொழுதே தெரியுது இவியல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இயங்கினம். அதாவது சித்தப்பாட பெயரை வச்சு மோசடி செய்யற கூட்டத்துல இவியலும் இருக்கினம் அப்படின்றது எங்களுக்கு சுலபமா விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கு. சரி, நல்லது. இவ்வளவு நேரமும் நீங்கள் இந்த உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.